ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. என்ன ப்ரோ, அலங்காநல்லூர் போலையா? போலாம். நம்ம என்ன கடந்துக்கு போறோம், பார்வையாளர்கள் மட்டத்துல இருந்து பார்க்க தானே போறோம். ஆனா இன்னைக்கு ஷோ போடணும்ல, அதான் வந்து அங்க போகாம இங்க வந்திருக்கேன். ஓ இல்லன்னா அங்க போய் 2 காலையை அடக்கிட்டு தான் வந்திருப்பீங்கல்ல. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், பார்க்கதான் போயிருப்பேன் அப்படின்னு. சரி ஓகே. நீங்க தான் இளைஞரா இருக்கீங்க, நான் தான் வயசாயிடுச்சு கிண்டல் பண்ணிருக்கீங்க. நீங்க தானே இளைஞரா இருக்கீங்க. பாலமேடு போயிட்டு தான் ப்ரோ. பாலமேடு அமைச்சு அப்புறம் நேத்து பாலமேடு போய் வந்து ஆக்ரோஷமா நின்றீங்க. வேடிக்கை தான் பார்க்க முடியுங்க. இல்லையே பாக்கலையா நீங்க? 2 காலையை அடக்கிட்டு தான் ப்ரோ வந்திருக்கேன். பரிசுங்க? பரிசு கார் வெளியே நிக்குது. கார் எடுத்துட்டு வாங்க, அதுல ஷோ போடுவோம். எடுத்துட்டு வாங்க. இல்ல அது தெரியாது ப்ரோ, கீழே வச்சு பின்னாடி இழுத்து விட்டா முன்னாடி போகும். குழந்தை விளையாடுறாரா? சரி ஓகே. இது இப்படியே 3 நாட்களாக தமிழ்நாட்டுல ஒரு கோலாகல திருவிழா தான், பொங்கல் திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காணும் பொங்கல். அதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து பாலமேடு, அப்புறம் அவன்யாபுரம், இன்னைக்கு வந்து மாபெரும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. வரும் கொஞ்சம் கூட சலிப்பே தட்டாத விளையாட்டுன்னா அது ஜல்லிக்கட்டு தான். ரியல் மாஸ் என்ட்ரி படத்துல சொல்லுவாங்களே, எனக்கு தெரிஞ்சு ரியல் மாஸ் என்ட்ரிங்கிறது இந்த வாடி வாசல்ல இருந்து அப்படியே இந்த திமிலோட இந்த கூர்மையான அந்த கொம்போட முரட்டு உடலோட வெளியே வருது இல்ல, காலை சீரிப்பாயிர காலை தான் வந்து மாஸ் என்ட்ரியா தெரிஞ்சுது. நிராயுத பாணியான இளைஞர்கள் அதாவது ஒன்னா சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்ணாங்க. சில காலையெல்லாம் பாக்குறப்பவே நமக்கே டிவில பாக்குறப்ப மறைச்சியா இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த வந்து திமில பிடிச்சி சில பேர் அடக்குன அந்த காட்சிகள்லாம் பாக்குறப்ப கூஸ்பம் மொமெண்ட்ஸ் தான் இருந்தது. பாத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வேற நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, அலங்காநல்லூர்ல நிறைய காளைகள் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. அமைச்சர்கள்லாம் வேற வந்து பாத்துட்டு இருக்காங்க, நடிகர்கள்லாம் வந்து அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இது வந்து ஒரு சனாதன திருவிழா அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து சனாதன திருவிழாவாம். அது சொல்ல அதுக்கு எதிர்வினை எல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்கள். சரி, எல்லாத்துலயும் அரசியல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விளையாட்டா வந்து பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்காக மெரினா புரட்சியெல்லாம் நம்ம மறந்துடவும் கூடாது. சரி, நம்ம பார்த்த காட்சிகள்லாம் நம்ம நண்பர்களும் வந்து பார்க்கணுமா இல்லையா? அந்த கூஸ்பம் மொமெண்ட்ஸ் மட்டும் நம்ம வீடியோ எடிட் பண்ணி வச்சிருக்காரு, அதை பார்த்துடலாமா? இதோ ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அலப்பறைய அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபிக்காரங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு கூட சப்போர்ட்டுக்கு போயிருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. பிஜேபி காரங்க சொல்லுங்க. இது வந்து பிஜேபி காரங்க இல்ல, அது தெளிவுபடுத்தணுமா இல்லையா? ஆமா, என்னன்னா பொங்கலின் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது. அப்ப தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ராமேஸ்வரத்துக்கு போனவர். அங்க வந்து திருவள்ளுவர் படத்தை வச்சு மரியாதைலாம் செலுத்தி இருக்காரு. சர்ச்சையாயிருக்கு. ஏன் சர்ச்சையாயிருக்கு அப்படின்னா, பிஜேபி காரங்க எப்பயுமே காவி உடை அணிந்த அந்த திருவள்ளுவரை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆமா, இப்போ தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி என்ன பண்ணியிருந்தார், ராமேஸ்வரத்துல அதே காவி உடை அணிந்த திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினது பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கு. இன்னொன்னு அதே படத்தை அவருடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டு இருக்காரு. திருவள்ளுவருடைய அந்த மேன்மைகள்லாம் வந்து சொல்லி பதிவிட்டு இருக்காரு. இதே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கடந்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்துல தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் செய்த வேணுகோபால் ஓவிய மேதை வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த அந்த திருவள்ளுவர் வந்து ஏத்துக்கிட்டு மரியாதை செலுத்தினார். அது போன வருஷங்க, இது எலெக்ஷன் வருதுல, இது இந்த வருஷங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்கு. சனாதன துறவி அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு வள்ளுவரை. சனாதன துறவி, எந்த மதத்திலையும் வள்ளுவரை அடக்கவே முடியாது. அவர் ஒரு சமணர்லாம் வந்து சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அவர் வந்து திருக்குறளே எழுதியிருக்கார். அதெல்லாம் தாண்டி இதோட படிக்காம என்ன பண்றாங்க, திருவள்ளுவரை அவர் மூச்சு முற்ற அளவுக்கு காவியில போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்க சில கும்பல். ஆமா, எப்பவும் பாஜக கும்பல் தான் அமுக்குவாங்க. இவர் பாஜகவுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட இவரும் அதையே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இது வந்து தமிழ்நாடு முதல்வர்
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரங்க அண்ணாமலை எல்லாம் பண்றப்ப முதலமைச்சர் சொன்னதே கிடையாது. ஏதோ அமைச்சர் பெருமக்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு ஆளுநரே சொன்னதுனால உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆமா, உலகத்துக்கே நெறி சொல்லி கொடுத்தவர் வந்து நம்ம திருவள்ளுவர் தான். அவரை வந்து எந்த ஒரு கரையும் பூச முடியாது, அவரை கரப்படுத்த முடியாது யாராலையும் அப்படிங்கறத சொல்லிதான் அந்த கண்டன பதிவு போட்டிருந்தாரு. ஆமா, ஆக்சுவலி தமிழ்நாடு ஆளுநருங்கிறது சட்டத்து திட்டப்படிதான் வந்து நடக்கணும். 1964 அப்ப துணை ஜனாதிபதியா இருந்த ஜாகிர் ஹுசேன் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப பக்தவச்சலம் சிஎம் இருந்தார். 1964 தமிழ்நாடு சட்டமன்றத்துல துணை ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டதுதான் அங்கீகாரம் செய்யப்பட்ட அந்த ஓவிய மேதை வேணுகோபால் சர்மா வரைந்த அந்த திருவள்ளுவர் படம். அதுதான் எல்லாரும் வச்சு பண்ணணும். அதான் கவர்மெண்ட் ரூலே, ஜிஓவே தான் இருக்கு. பட் கவர்னரே ஜிஓ மதிக்காம வேற ஒரு துளிர் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறாருன்னு அர்த்தம் வருது. இதுதான் திமுக கட்சிக்காரங்க சொல்றாங்க. முக்கியமா வள்ளுவரை விரும்புறவங்க வந்து சொல்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம், இன்னொரு அரசியல் இருக்கு வரும். எப்படி வந்து அங்க வந்து ராமர் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் பிடிக்குமோ வடநாட்டுல, அதே மாதிரி திருவள்ளுவர் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவ திருவள்ளுவரை ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் மாத்திக்கிட்டா எல்லாரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கடைசியில முதலுக்கே மோசமா தான் வந்து போக போகுது. ஏற்கனவே இதே மாதிரி வள்ளலாரை வந்து சனாதனத்தின் உச்சம் சொல்லி பேசினாரு. அவர் சமத்துவத்தின் உச்சம் சொல்லி இங்க தமிழ்நாட்டு மக்களும் சரி அரசியல் தலைவர்களும் பதிலடி கொடுத்தாங்க. இப்ப திரும்ப திருவள்ளுவரை இதே மாதிரி வந்து பண்ணியிருக்காரு RN ரவி. ஆமா, அதே மாதிரி இந்த திருவள்ளுவர் வந்து சாதாரணமா எல்லாரும் செலக்ட் பண்ணல. டக்குன்னு ஓவிய மீது வேணுகோபால் சர்மா 40 ஆண்டு காலம் நிறைய வந்து திரும்ப திரும்ப வரைஞ்சு அந்த படத்தை வந்து பெரியார், அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி, மு. வரதராஜனார், கண்ணதாசன், வாசன், இப்படி பல மேதைகள் வந்து பார்த்து அங்கீகாரம் செய்யப்பட்டதான் இந்த ஓவியம் அப்படிங்கிறது. உலகம் முழுக்க இந்த ஓவியம் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு தமிழ்நாடு ஆளுநரே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இது உச்ச நீதிமன்றம் தான் போன போல தெரியுது. தமிழ்நாடு அரசு அடுத்து தொடர்ந்து இது ஆளுநரை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அண்ணாமலை அதே தான் போட்டிருக்காரு. அவருடைய வேலையே அதான் அப்படிங்கனால யாரும் கண்டுக்கிறது இல்ல. ஆமா, ஆனா அந்த பஸ்ல போட்டாரு. அதுக்கப்புறம் அடி ஓவரா விழுந்தோன்னா பஸ்ல இருந்து தூக்குனாரு. ஆமா, அண்ணாமலை அது தூக்கிட்டாரு. இப்ப எக்ஸ்தலத்துல அதே தான் திரும்பி பதிவிட்டு இருக்காரு. அப்ப எல்லாம் இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, சம்பந்தப்படுத்திக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, அதெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. திருவள்ளுவரே பதில் சொல்லியிருக்காரு. களவுங்கிறதுல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பொருளையோ இல்ல வேற எதையோ நீங்க களவு மூலம் அடைஞ்சீங்கன்னா அது அழிவைத்தான் தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப திருவள்ளுவரே திருட யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கு பதில் அவரே எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதுக்கு மேல நீங்க சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறது நமக்கு எல்லாம் சந்தோஷம் தான். பிரதமர் மோடியுமே அது வந்து எக்ஸ்ட்ராத்துல பதிவு போட்டிருக்காரு. ஆமா, அவரோட போதனைகள் வந்து நமக்கு மிகப்பெரிய சொத்துங்கிற மாதிரி போட்டு திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி. அவர் நிறைய இடங்கள்ல திருக்குறளுமே சொல்லுவாரு. இப்ப பொங்கல் விழால கூட ஒரு திருக்குறள் சொன்னாரு. அது என்ன திருக்குறள்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 2 நாள் ஆச்சு. இருந்தாலும் ஓகே, அவர் வந்து எல்லா மேடைகள்லயும் சொல்றது ஒரு பெருமையான விஷயம், சந்தோஷம் தான். ஆனா என்ன, அந்த புதிய நாடாளுமன்றத்துல திருவள்ளுவர் போட்டோ வச்சிருக்கலாம். இவரோட போட்டோ எல்லாம் வச்சிருந்தா காவியில வச்சிருப்பாங்க. தேவையா? இல்ல, அவர் சட்டத்திட்டத்தை மதிக்கிற ஒரு நபர் தான். மோடி மதிக்காம இருப்பாரு. என்ன தவறா பேசுற? ஆமா, அவர் மதிப்பாரு. அதுக்கு முன்னாடி புதிய நாடாளுமன்றத்துல சாணக்கியர் போட்டோ வச்சிருக்காங்க. அமித்ஷா போட்டோவா? சாணக்கியர்னு சொல்லிட்டு இருக்காங்க பாஜக காரங்க, அதனால கேட்டேன். நாடாளுமன்றத்துல விளையாடாதப்பா கேட்டாங்களே, அதுல அவங்க சொல்லுவாங்க பிஜேபி காரங்களே அவர் தானே சாணக்கியா அப்படின்னு சொல்லி. சாணக்கியர் 4 வர்ணத்தை வந்து இது பண்ணது சாணக்கியர். பட் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவர் வள்ளுவர். பட் அவங்களுக்கு புதிய நாடாளுமன்றத்தில் இடம் கிடையாது. ஆனா வள்ளுவருக்கு வர்ணம் பூச சில பேர் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அது தமிழ்நாடு நடக்கவே நடக்காது. எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல அந்த கோஷ்டிகள். ஒவ்வொரு முயற்சியும் முறியடிக்கப்பட்டுட்டே இருக்குது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்களா, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தாரு RN ரவின்ட்டு. அங்க என்ன பண்ணிருக்காரு, கிளவுஸ் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு ஒரு அந்த பெருக்கிறதுக்காக எடுத்திருக்காரு கையில. ஒரு குப்பையுமே இல்ல. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா பெருக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிருக்காரு. அது மோடியோட சிஷியர் நிரூபிக்கிறாரு அவரு. மோடி எப்படி வடநாட்டுல கிளீனானத்தை கிளீன் பண்ணாரு. அது என்னன்னா 99.9% நீங்க சொன்னீங்கல்ல, அது கிளீனா இருக்கு. அந்த 0.1% கிளீன் பண்ணதா கிளீன் பண்ணாருல்ல, அதே மாதிரி இங்க ராமேஸ்வரத்துல கிளீன் பண்ணிருக்காரு. அங்க மட்டும் கிளீன் பண்ணல, ஸ்ரீரங்கோயில் வந்திருக்காரு திருச்சிக்கு இன்னைக்கு காலையில. ஆமா, வந்து கம்பர் மண்டபத்துக்கு முன்னாடி. உனக்கு புரியுதுல லாஜிக்? புரியுது. வாங்க ராமர் கோயிலு கம்பர் மண்டபத்துக்கு முன்னாடி தண்ணியை ஊத்துறாரு. அதை போட்டோ எடுக்கிறாங்க, நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டாங்க. யாருக்கு அவரும் அவங்களோட மனைவியும் பண்றாங்க.
கிளீன் பண்ணணும்னு நினைச்சா எல்லாருக்கும் ஒரு தொடப்பத்தை கொடுத்தா எல்லாரும் கிளீன் பண்ணுவாங்கல்ல. ஆனா இவர் மட்டும் தான் பண்ணணும், அடம் பிடிச்சி அதுவும் கிளீனா தான் இருக்கு. இல்ல இவர் வராருனால கிளீன் பண்ணிடுவாங்க அந்த இடத்த. அதுக்கு மேல ஒரு கிளீன் பண்ணி அதை போட்டோ ஷூட், நீங்க சொன்ன மாதிரி சிஷியரா இருப்பாரோ அப்படிங்கிற டவுட் வருது. போட்டோ ஷூட் வேற பண்ணிருக்காரு. போட்டோ ஷூட் நினைக்கலப்பா, 99% கிளீனா தான் இருக்கு. அந்த 1% கிளீன் பண்றதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு தமிழ் ஆளுநர் ஆர் என் ரவி. இதுக்கெல்லாம் மெனக்கெடுவாரு. ஆனா அவர் இருக்கிற ஃபைல்ல டேபிள் இருக்கிற அந்த ஃபைல முதல்ல கிளீன் பண்ணலாம், அதை கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து பார்க்கலாம். அது பண்ண மாட்டாங்க. அது உச்ச நீதிமன்றம் போய் தூசி தட்ட வேண்டியதா இருக்கும். ஆமா, இன்னைக்கு கம்பர் மண்டபத்துல அந்த கம்பரை பத்தி இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, ராமராஜ்யம் தான் இன்னைக்கு நாட்டுக்கு தேவை அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த ராமராஜ்யத்தை தந்த சேக்கிலார இது கம்பரை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. எடப்பாடி கிராஸ்டாக் வந்துட்டு போறாரா? ஆமா, இன்னொன்னு வர சொல்லியிருக்காருப்பா, ஒவ்வொரு இந்தியர்களோட இதயத்திலும் ராமர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், ராமர் மயமாகிட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. பாரத்னு சொல்லாம போட்டிருக்காருல்ல, இந்தியா பாரத்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு இவரு. ஆமா சொல்லுவாரு. இப்ப வந்து ஏதோ அது ஒரு அதுலயும் அங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் இலக்கியங்களை படிக்கும் போது அவருக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கான். புரிஞ்சாதானே முதல்ல ஆச்சரியம், ஒருவேளை புரியலையேன்னு ஆச்சரியப்படுறாரான்னு தெரியல. ஏன்னா இவருக்கு தமிழ் பேசவே தெரியாது, எப்படி படிச்சாருன்னு தெரியல. ஆனா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு சம்பந்தமே இல்லாம ஆர் என் ரவி. பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப கோயிலுக்கு போவாரு நினைக்கிறேன். ராமர் கோயில் வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. நாளை மறுதினம் கேலோ இந்தியா அந்த விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்காக தமிழ்நாடு வரப்போறாரு. வந்து ஆளுநர் மொழியான தங்க வர போறாரு அவரு. நைட் ஸ்டே இங்கதான் வேற இருக்கு. என்னென்ன கோல் முட்டுவாருன்னு தெரியல, என்னென்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா 2 பேரும் நிறைய பேசிப்பாங்க. ஆனா பாரு, அவர் வந்து ராமர் கோயில் தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து தான் அங்க அயோத்தி போக போறாராம். தமிழ்நாடு சென்டிமெண்ட் அவருக்கு இருக்கு, தமிழ்நாடு சென்டிமெண்ட் இருக்கு, கொஞ்சம் சவுத் இந்தியா சென்டிமெண்ட் தேர்தல் நெருங்குறதுனால வந்துச்சு. ஏன்னா ஆந்திராவுக்கு வந்தாரு. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, நாட்டு மக்களுக்காக ஏராளமான நல்ல விஷயங்களை பூஜை பண்றாரு, நல்லா கிளீனா இருக்க இடத்த துடைக்கிறாரு, மாடுகளுக்கு புல்லு கொடுக்குறாரு நாட்டு மக்களுக்காக. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு புல் கொடுத்தாரு. இப்போ என்னென்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, கோயில் எல்லா வேலையும் மந்திரங்கள் ஓதல. அந்த குருவாயூர் கோயிலுக்கு இருந்தாரு இன்னைக்கு கேரளால. அங்க சுரேஷ் கோபி இருக்காருல நடிகர், அவர் பாஜகல தான் இருக்காரு. அவர் பொண்ணு கலைஞருடைய சக கட்சிக்காரர், அப்படி சொல்லுங்க, ஒரே கட்சிக்காரரோட அந்த பொண்ணோட திருமண விழாக்கு மாலை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு. அதுல இன்னொரு சர்ச்சையும் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல வந்து அந்த குருவாயூர் கோயில்ல எல்லாம் சட்டையை கழட்டிட்டு மேல துண்டு போட்டு தான் போனோம், ஆனா மோடி வந்து சட்டை மேலே துண்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரும் சர்ச்சை, அது தனி டாபிக். பாடி எல்லாம் பத்தியா இல்லையா, ஃபுல்லா ஜிம் பாடியில அவங்களும் வேஷ்டி போட்டு வந்ததெல்லாம் பாக்குறப்ப ஆமா எல்லாம் வந்து ரசிக்கும்படியா இருந்தது. நேத்து பிரதமர் மோடி வந்து பொம்மலாட்ட நிகழ்ச்சி எல்லாம் பாத்திருக்காரு அவரு. பாத்திருக்காரு, அது ஒரு மணி நேரம் ஃபுல்லா பாத்துருக்காரு. ஃபுல்லா ராமருடைய அந்த பொம்மலாட்டம் தான். அதுல எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அது எக்ஸ்தலத்துல போட்டிருக்காரு. எவ்வளவு வேலைகள் பாக்குறாருன்னு எக்ஸ்தலத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜனவரி 22 திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மத நல்லிணக்க பேரணி நடத்த போறாங்களாம். இவங்க ராமர் கோயில் ஒரு பக்கம் திறக்கட்டும், நான் வந்து மத நல்லிணக்க பேரணி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கட்டால அந்த காளி கோயிலில் ஆரம்பிச்சு அப்படியே போய் பக்கத்துல உள்ள சர்ச்சு, மசூதிகள், அப்புறம் வந்து குருத்வாரான்னு எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு நாங்க இதை நடத்துறோம், இது மாநிலம் முழுவதும் நடத்த போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. இது 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து 22 நல்ல நாளுங்கிறது கன்ஃபார்மா தெரியுது, நம்ம நேரில் போட்டிருப்பாங்க இன்னைக்கு என்ன வந்து நாள் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இந்தியா கூட்டணிக்குள்ள சர்ச்சை இருக்குங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா நீதி யாத்திரைக்காக மணிப்பூர்ல இருந்து நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கார் ராகுல் காந்தி. கரெக்டா, அவர் 28 வெஸ்ட் பெங்காலுக்கு வர போறாராம். 5 நாட்கள் வெஸ்ட் பெங்கால் நடக்க போறாராம். அதனால திரிணாமுல் காங்கிரஸ் கேட்டிருக்காங்க, நீங்களும் சேர்ந்து நடக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது மொத்தம் 4% வாக்கு தான் இருக்கு, அதனால 2 தொகுதி தான் தர முடியும் அப்படின்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட. 2 தொகுதி எப்படிங்க பத்தும், இல்ல கொடுத்தா ஜெயிச்சிருவாங்களா, இவ்வளவு நாள் இல்ல 4% வாக்கு வங்கி தான் இருக்கு, சரி ஓகே அதை அவங்களுக்குள்ள பேசி நடந்து முடிஞ்சா மட்டும்தான் திரிணாமுல் காங்கிரஸ் முக்கியமா மம்தா அந்த நீதி யாத்திரை ராகுலோட பங்கேற்பாங்களா பங்கேற்க மாட்டாங்களாங்கிறது தெல்ல தெளிவா தெரிய வரும். ஆமா, இன்னொரு விஷயம், இந்த இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. இப்ப சண்டிகர்ல நடக்க போற அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 2 பேரும் கூட்டணியா நிக்கிறதுக்கு முடிவு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி சுமூகமா போகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், ஆம் ஆத்மியை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து வந்து அந்த சுந்தரகாண்ட பாடல்கள் இருக்குல்ல ராமாயணத்துல, அதை பாராயணமா வந்து 70 தொகுதிகளையும் பாடியிருக்காங்க இவங்க ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்கள். அதுல முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியோட முதல்வர், அவருமே வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அதான் ஓவைசி சொல்றாரு, மோடியோட பி டீம் இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க,
காங்கிரஸ்க்கு சொல்றாரா பாத்துக்கங்க. எல்லாத்துக்கும் சொல்றாரு, இவரை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அவங்க பாருங்க ராமர் தூக்கி பிடிக்கிறாரு, இவரும் இங்க டெல்லியில ராமர் தூக்கி பிடிக்கிறாரு. பிஜேபியோட பி டீம் இதை விட வேற என்ன சான்று தேவை, முழிச்சுக்கோங்கிறாங்க சொல்றாரு. ஆனா ராகுல் காந்தி வந்து இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை போயிட்டு இருக்காருல்ல, அதுல நாகாலாந்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விழா வந்து மோடிக்கான விழாவா வந்து இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை RSSம் பிஜேபியும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து மடாதிபதிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்க்கு எல்லா மதமும் சமம் அப்படிங்கிறது தான் எங்களோட கொள்கை, அதனால நாங்க இதுக்கு போக போறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ஒருத்தர் யாத்திரை போனாரு, கூட்டணி எல்லாம் பிச்சுக்கிச்சு. அங்க ஒருத்தர் யாத்திரை போறாரு, முடிவுலதான் தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சா இல்ல பிச்சுக்கிச்சா அப்படிங்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் தான் நமக்கு பொங்கல், ஜல்லிக்கட்டு, இங்க அரசியல் கட்சி சர்ச்சைகள்லாம் பேசிட்டு இருக்கோம். நார்த் இந்தியா முழுக்க 2 விஷயம் தான் பேசுறாங்க. ஒண்ணு வந்து ஃபாகு, இன்னொன்னு வந்து ராமர் கோயில் திறப்பு. இதை பத்தி தான் வந்து பேசுறாங்க. முக்கியமா இந்த ராமர் கோயில்ல 5 வயது பாலகனா இருக்கிற அந்த ராமர் சிலை தான் பிரதிஷ்டை செய்ய போறாங்களாம். 5 வயசுல இருக்கிற ராமர் சிலை. இந்த மோடி புடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு போட்டோ பிஜேபில இருந்து போட்டிருந்தாங்க. குழந்தை நான் வரல. குழந்தை ராமர் வைக்க போறாங்க. குழந்தை ராமர் வைக்க போறாங்க. 18ஆம் தேதி பிரதிஷ்டை வந்து பண்ண போறாங்க. இது வந்து யார் செதுக்கணும் அப்படின்னா மைசூரை சேர்ந்த சிற்பி. இது வந்து இந்த ஓட்டெடுப்பு மூலம், வாக்கெடுப்பு மூலம் வந்து நடத்தினாங்க. இதெல்லாம் கிடையாது, பேலட்ல தான் போட்டிருக்காங்க. ஏன் இதுக்கும் எலக்ட்ரானிக்? சரி, ஓகே. வந்து அருண் ஜோகிராஜ் அந்த சிற்பி செதுக்கின அந்த பாலகர் ராமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 18ஆம் தேதி நாளைக்கு வந்து பிரதிஷ்டை செய்ய போறாங்களாம். பிரதமர் மோடி 22ஆம் தேதி வந்து ஆராதனை வந்து செய்ய போறாரு. இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி பிரதமர் மோடி பேசியிருக்காரு. எம்ஜிஆர் நமக்கு வந்து திரையிலையும் சரி, அவர் திரைக்கு அப்பாலும் சரி மக்களால கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர். சமூக நீதி எல்லாம் அவரோட படங்கள்ல இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி போட்டு. சமூக நீதி இருக்கிற பிஜேபி காரங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையாச்சே. ஆமா, அதெல்லாம் சனாதனம் தானே பிடிக்கும். ஆமா, சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் அவர் படங்கள்ல நிறைய இருந்திருக்கு. அவர் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு எம்ஜிஆர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு போல. இருக்காரு. எடப்பாடி அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்லுவாரு. நீங்க சென்னையில தான் இருந்தாரு, சேலத்துல கூட இல்ல. சென்னையில இருந்தவர் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கும் மெரினா பீச்சுக்கும் எவ்வளவு தூரம் இருக்க போகுது? கொஞ்ச தூரம் தான். அங்க போகவே இல்லப்பா. காணும் பொங்கல் கூட்டமா இருக்கும், எதுக்கு நம்ம வேற போய் கால் வலியா. எந்த அளவுக்கு அவங்க தலைவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம கால் வலிக்கும். அதனால ராயப்பேட்டை அலுவலகத்துல எம்ஜிஆர் படத்துக்கு மரியாதை செலுத்தினோம்னா எல்லாரும் பாத்தீங்களா பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் எவ்வளவு மரியாதை செலுத்துறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்களா இல்லையா? அங்க ஒரு சிலை வேற இருக்குல்ல ராயப்பேட்டை அலுவலகத்துல. ஏன் எம்ஜிஆர் சமாதியில போய் கூட பண்ணலாம், நினைவிடத்துல கூட போய் இருக்கலாம். சரி, ஓகே. அவர் கால்வலியும் பாரு கேட்டா. ஆமா, அப்படியே ஆந்திராவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவுல இங்க சசிகலா வழக்கம் போல அவங்களாமும் திருப்பி நாங்க அதிமுக பண்ணுவோம், மீட்டெடுப்போம். தினகரன் வந்து நானும் OPS சேருவோம், நேரம் வரும்போது சொல்லுவோம். இதெல்லாம் அப்பப்ப நடந்துருக்கு. வழக்கம் போல ஒரு சொல்ல வேணாம், ரிப்பீட் ஆகுது இல்ல டெய்லி. அவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா சம்பந்தப்பட்டாங்கன்னா எல்லாம் வந்துருவாங்க. அதே பதில் தான். ஒரு அப்டேட் இல்ல, அப்படி கீழே போட்டுருவோம். அடுத்து வந்து ஆந்திராவுக்கு போனோம்னா, இங்க வந்து தெலுங்கானால OSR தெலுங்கானான்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. OS ஷர்மிளா, ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கச்சி. இவங்க வந்து காங்கிரஸ்ல கட்சியை இணைச்சாங்கன்னு நம்மளே சொல்லியிருந்தோம்ல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆந்திரா மாநிலத்துல, தெலுங்கானால இருந்தவங்கள ஆந்திரா மாநிலத்தோட காங்கிரஸ் கட்சி தலைவரா வந்து நியமிச்சிருக்காங்க. கிடுகு ருத்ரராஜு அப்படிங்கிறவர் தான் அங்க தலைவரா இருந்தாரு. அவரை வந்து நீங்க காரிய கமிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த பதவி கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த பதவி எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஸ்வாப் பண்ணி விட்டுருக்காங்க. இனிமேதான் அண்ணன் வெர்சஸ் தங்கச்சி எப்படி போகுது. ஏன்னா இங்க அங்கேயுமே சட்டமன்ற தேர்தலுமே வருது இந்த வருஷம். எப்படி போகுதுங்கிறது போக போக தான் தெரியும். ஓகே, ரியல் சீரியல் பார்க்கலாம் ஆந்திரா மக்கள். ஆமா. இனிய மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டு மாட்டுக்கு சுடிதார் போட்டு இருக்காங்க. என்ன மாடு சுடிதார் எல்லாம் போட்டிருக்கு? கரும்பு ஒரு கட்டு எவ்வளோப்பா? 50 கரோ பாய். டேய், கரும்பு வரைக்கும் வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எத்தனை தீர்ப்பு வந்தாலும் இலக்கை நோக்கி நம்முடன் தொண்டர்கள் பயணித்து வருகிறார்கள் OPS. எதுக்கும் ஒரு தடவை பின்னால திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்க தலைவரே. அதிமுகவை மீட்டு தொண்டர்களிடம் ஒப்படைப்பேன் OPS. அடகு வச்சதே நீங்க தானையா. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது யாருக்குன்னா தலைவர் திமிங்கலத்தானுங்க போடு. திமிங்கலமா அவரு? சரி, அது ஒரு பாட்டுல வர வழிபாடி கோத்து விட்டு அடிவாங்க வச்சிடாதே. ஓகே, அதனால இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவருக்கு வந்து கொடுத்துடலாம்.
இப்ப ரீல்ஸ் தான் ஃபேமஸ். ம் இவர் கலர் கலரா வேற ரீல் விட்டுக்கிட்டு இருக்காருல்ல, ரீல்ஸ் பண்றாரு. ரீல்ஸ் Reel. காவி எல்லாம் போட்டுறாரு திருவள்ளுவருக்கு. ம் அதனால தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.